ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறையாய் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த 2024 உங்களை வரவேற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஒரு முறை வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் எடுத்து திருப்பிக் கொள்வோம். வாசிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் இங்க இருக்குது வார்த்தை. அதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த நாட்களில் உன் ஆடு மாடுகளும் நீயும் தண்ணீர் குடிச்சு பசி இல்லாம பட்டினி இல்லாம தாகம் இல்லாம ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்பு. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மலையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் பார்க்க மாட்டோம், மலையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். லா 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 லா. சந்தோஷமா சொல்லுங்க. லா 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 லா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் நாம் காண மாட்டோம், மலையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் பார்க்க மாட்டேன், மலையை பார்க்க மாட்டேன். என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், என் வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும், என் தொழில்கள் ஆசீர்வாதமாயிருக்கும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. லா 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 லா. நீ போற வீட்டுல ஆசீர்வாதமா இருப்ப. லா 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 லா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு நிரம்பும், உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் நிரம்பும். அது எப்படி வருது தெரியாது, உன் குடும்ப தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் தெரியாது, உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி எப்படி மறைது என்று தெரியாது, உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை எப்படி மறைது என்று தெரியாது, உன் வாழ்க்கையில் இருக்கிற தொழில எப்படியா இது வந்துச்சு, எப்படி இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடந்துச்சு என்று ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த ஆண்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, காற்றை நீ பார்க்க மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனா உன் பள்ளத்தாக்கு நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரணும், அப்படி ஒரு ஆசீர்வாதம் விடுதலை வரணும், சுகம் வரணும், பொருளாதார ஆசீர்வாதம் வரணும், உங்க தொழில ஒரு விருத்தி வரணும். அப்படி சொன்னா இங்க சொல்றாரு, பள்ளத்தாக்கு நிரம்பணும்னா 16ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் சொல்றாரு, எங்கும் போய் என்ன பண்ணுங்க, வாய்க்கால எங்கும் போய் சும்மா படுத்து கிடந்தா வராது. நான் வயல்ல விதைச்சிட்டு வந்துட்டேன், படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க வய விளையுமா? இந்த மனோரண்ட கேளுங்க,
24 மணி நேரம் காலையிலும் சாயங்காலம் வயலில் தான் நிற்பார். அண்ணே அங்கே தானே நிற்கிறேன். ஏன்? எப்படியாவது அந்த பலனை என்ன பண்ணணும்? பெறணும். அதுக்காக பிரயாசப்பட்டாங்க. இந்த தேவ மனிதர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார்ப்பா, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், பள்ளத்தாக்கு நிரம்பிரும், உன் ஆடு மாடு நீயும் தண்ணி குடிச்சு நல்ல ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லிட்டார்ப்பா. அதனால நம்ம எங்கேயும் போவேனாப்பான்னு இழுக்கல. ஆனா அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எலியாவின் வார்த்தையை கேட்டு உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்கும் போய் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க, வாய்க்காலை வெட்டுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாய்க்கா வெட்டாம உன் குளத்துக்கு தண்ணி வராது. இப்ப பாருங்களேன், கால்வா சுத்தமா இருந்தா தான் தண்ணி என்ன பண்ணும்? குளத்துக்கு வரும். கால்வா சுத்தம் இல்லாம முள்ளும் முடலுமா எல்லாம் ரொம்பி போய் அந்த என்னமோ இன்னொரு செடி ஒன்று வளர்ந்துருக்கு, இந்த குச்சி குச்சியா இருக்கும், இப்படி எல்லாம் இலையா இருக்கு, அது பேரு நாணல் செடி. அது ஒரு பக்கம். இன்னொன்று இருக்கும் பாருங்க, ஆட்டு பூசரை. அந்த பூசரை இருக்கு பாருங்க, நீங்க ஒன்ன நட்டு பாருங்களே, அது 92 படர்ந்து அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? மறைச்சு வச்சிடும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? வெட்டணும். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பாவம் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில வர்ற ஆசீர்வாதத்துக்கு தடை. சின்ன காரியமா தான் இருக்கும், அது ஒண்ணும் இல்லை. அட விடியா, மனுஷனா பிறந்தா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இருப்பா 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 ஏப்பா முந்துற, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஏன் அந்த வந்தாங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன் பிள்ளைய போட்டு கொடுத்துட்டு போனாங்க? ஆனா பைபிள் அந்த அவங்க பழமொழியே வேற. 1000 பேருக்கு சொல்லி உன் பிள்ளைக்கு என்ன பண்ணு? கல்யாணத்தை பண்ணு. 1000 பேருக்காவது என்ன பண்ணு? பார்த்தீங்களா, ஒரு கல்யாணத்துக்கு 1000 தடவை நம்ம போக முடியுமா? ஒரு வீட்டுக்கு என்ன இது நியாயமா? அல்லேலூயா. பாருங்க, வருத்தமா இருந்தா 1000 தடவை போய் கூப்பிடணுமா? நீங்க நல்லது கெட்டதுல தான் பார்த்தீங்கன்னா பங்காளிகளை ஒன்று சேர்ப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு செத்து போயிட்டா, ஒரு கல்யாணம் நடந்துட்டா, அப்பா எல்லாரும் சேர்க்கணுப்பா, போய் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரையும் போய் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு ஆள் சேருவான். அதுக்கு பேர் தான் ஒப்புரவாக்குற ஊழியம். அல்லேலூயா. இது ஒவ்வொருத்தருக்கு தாளந்து இருக்கும். நமக்கு இருக்காது, எனக்கு இருக்காது, இப்போ உங்களுக்கு இருக்கும் அந்த காரியம். அல்லேலூயா. இப்படி ஒப்புரவாக்குற ஊழியம் இருக்குல்ல, இதை நம்ம சபைக்குள்ள செய்யணும். அல்லேலூயா. சபையில் இருக்கிற மக்களுக்குள்ள ஏதாவது பிரிவினை வந்துட்டா, கசப்பு வந்துட்டா, அந்த ஒப்புரவாக்குற ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, விசாரிக்கிற ஊழியம். என்ன வந்திருக்கீங்களா, எப்படி நல்லா இருக்கீங்களா? புதுசா வந்திருப்பாங்க, அவங்கள பார்த்து விசாரிக்கணும், விசுவாசியை விசாரிக்கணும். அல்லேலூயா. நம்ம எப்படா என்ன ஆத்துமா கர்த்தரை சோத்திரம் சொல்றேன்னு சொல்லாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்க கூடாது, விசாரிக்கணும். அது ஒரு ஊழியம். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, எப்படியாவது பள்ளத்தாக்கு என்ன பண்ணணும்? இந்த வருஷத்துல நிரப்பப்படணும், சபை நிரப்பப்படணும், ஆத்துமாக்கள நிரப்பப்படணும், வாக்கு வரங்களால நிரப்பப்படணும், வல்லமையால நிரப்பப்படணும். உங்க வாழ்க்கையில ஒரு வாக்கு வரங்களோடு நீங்க செயல்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நானும் பிரயாசப்படும் போது, அதை செயல்படும் போது கர்த்தர் அங்கே கூட இருந்து செயல்படுவார். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இனி ஒரு மனுஷன்ட்ட போய் நிற்க மாட்டேன். என் வழக்குக்கு, என் பிரச்சனைக்கு நான் ஒரு மனுஷன்ட்ட போய் நிற்க மாட்டேன், தேவன்ட்ட தான் நிற்பேன். அல்லேலூயா. செத்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் பாசப்படி ஏறக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உலக மனுஷன்ட்ட போய் நியாயம் கேட்டு என்ன பண்ண போறான்? கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ண கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம பிரயாசங்கள் எல்லாமே தேவன் தேவன் தேவராஜ்யம், தேவன் 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 தேவராஜ்யம் என்று சொல்லும்போது நமக்கு மீதி எல்லாம் அவர் கொடுப்பார். அதான் சொல்றோம், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக சேர்த்து கொடுப்பார். கொடுப்பார் கொடுப்பார் கோடி கொடுப்பார். அல்லேலூயா. 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 அது எப்படியா நடக்கும்? அது வனாந்தரமா இருக்கலாம், உங்க வாழ்க்கை ஒருவேளை வறண்ட நிலமா இருக்கலாம். என்னத்தை நான் இந்த நிலத்துல விளையாட போட்டு எப்படி வரப்போகுது?
இந்த வறண்டு போய் கிடக்கிற இந்த பூமியில நான் விவசாயம் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆண்டு சொல்றா, வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் அவாந்தர வெளியில வறண்ட நிலத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியில நீரூற்றையும் உண்டாக்குற கர்த்தர். அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க, சங்கீதம் 107:35 படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஒருவேளை நீ வனாந்தரமா இருக்கலாம், உன் குடும்பம் வனாந்தரத்தை போல போன வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் பாருங்க, அவாந்தர வெளியா இருக்கலாம், யாரும் உள்ள போக முடியாத வாழ்க்கையா இருக்கலாம் உங்க குடும்பம், உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். அவாந்தர வெளியில யாரும் போவாங்களா? காடு நிறைஞ்சிருக்கு, அந்த காட்டுக்குள்ள யாராவது ஒத்தையா போவாங்களா? ஏன் போக மாட்டோம்? பயப்படுவோம்ல. அது மாதிரி இருக்கலாம் உங்க வாழ்க்கை, பயந்த வாழ்க்கையா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் அதுக்குள்ள தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. வழியை உண்டாக்குவேன், ஜீவ வழியை உண்டாக்குவேன். அப்புறம் சொல்றாரு, வனாந்தரத்துல நீரூற்றுக்களாய் மாற்றுவேன். உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கா? உன் குடும்பம் வனாந்தரமா இருக்கா? ஒருவேளை உன் பிள்ளை வனாந்தரமா இருக்காங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த வருஷத்துல நீரூற்றாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தண்ணீரை பார்க்க அவங்க என்ன பிரயாசப்பட்டாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க காற்று இல்ல, மழை இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை அப்படியே சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யறவங்கள மேலதான் இந்த வருஷத்துல என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் உங்க பள்ளத்தாக்கை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அப்படி செய்யும்போதுதான் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எந்த வார்த்தை, இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க அவர் சொல்றதை அப்படியே செஞ்சு பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடந்ததுக்கு காரணம் அவர் சொல்றபடி செஞ்சவங்களுக்கு தான் அற்புதங்கள், அடையாளம் நடந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வேதத்தை வாசிக்க வேணாம், நான் பக்கத்தை மட்டும் சொல்றேன். 47 52 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த ஒரு கண் தெரியாத குருடன் இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு தான் கேள்விப்பட்டான். நீங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 47 52 வசனம் வரைக்கும் இருக்கு. நீங்க பாருங்க, அவன் கேள்விப்பட்டாங்க, அவனுக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டான், இயேசு அற்புதம் செய்கிற தேவன் கேள்விப்பட்டான். அவன் விடலை, இயேசுவை நோக்கி என்ன பண்ணான்? விடாமுயற்சியா கூப்பிட்டான் பைபிள் சொல்லுது. ஆனா அநேக தடைகள் வந்தது அவளுக்கு. அவள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட நிலம் வயல் நிலையமாய் மாறுவதற்கு காரணம் அவருடைய வனாந்தரம், அவாந்தர வெளிகள் ஆறு தண்ணீராய் கடக்கிறதுக்கு காரணம் அவருடைய வயல் நிலங்கள் நீரூற்றாய் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய விடாமுயற்சி. ஹல்லேலூயா. யோசிச்சு விதைச்சிட்டு வந்து நிக்கல, விடாமுயற்சியா போய் அந்த வயல்ல களை வெட்டணும், அந்த வயலுக்கு உரம் போடணும், அந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும். அப்படி விடாமுயற்சியா நம்ம இந்த வருஷம் எவ்வளவுக்கு நம்ம தொழில் மேல, நம்ம விவசாயத்து மேல, நம்ம குடும்பத்தின் ஊழியத்து மேல நம்ம விடாமுயற்சியா செயல்படுறோமோ, அங்கே ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். இந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடாமுயற்சி இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, டேய் கத்தாதரா, சும்மா இருறான்னு சொன்னாங்க. போனவங்கள என்ன பண்ணாங்களாம்? பேசாத, அதட்டுனாங்க. ஆனால் விடலை. இவன் தன் வாழ்க்கையில அந்த பள்ளத்தாக்கு நிரம்புற வரைக்கும் விடவே இல்லை, அவன் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அல்லேலூயா. யார் யார் அதட்டாங்களோ அதை பத்தி கவலைப்படலை. ஆனா நீ சொன்னா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் விடாமுயற்சியா இயேசு நாமத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு நாமத்தை உச்சரிச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளான வாழ்க்கை உங்க வாழ்க்கை ஒளியாய் மாறும். உங்க குடும்பத்தில் இருக்க இருள் விலகும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருந்தது. பிறரை ஒருவரை பார்க்க முடியாத சூழ்நிலை, இருள், பிசாசின் கிரியைகள், இருள். ஆனா இவன் எப்ப கூப்பிட்டானோ, கூப்பிட்ட குரலை கேட்டுட்டு ஏசப்பா வந்து சொன்னாரு, எப்பா உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்பார். அல்லேலூயா. யாரும் உங்களை பார்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? கவலையே படாதீங்க. உங்களை பார்த்து சாரிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த வருஷத்துல நீங்க இயேசுவை கூப்பிட்டு பாருங்க. இயேசு பக்கத்துல வந்து நின்று, மகளே மகனே நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே நீங்க
எனக்கு வீடு கட்டணும், கருவாடு கட்டணும், என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன பர்டிகுலரோ அதை சொல்லி பாருங்க, அதில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவருக்கு குழம்பி போயிடும். நீங்கள் வாட்டுக்கு ஏயிலேருந்து இஜெட் வரைக்கும் உள்ள காரியத்தை பூரா சொல்லிடுங்க. பர்டிகுலராக கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரணும், என் குடும்பத்தில் இருக்கிற கணவன் என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் நீங்கணும், என் வாழ்க்கையில் இருக்கிற தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் விவசாயத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் மிருக ஜீவனில் ஒரு ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க பர்டிகுலராக கூப்பிடுங்க. அவன் பர்டிகுலராக சொன்னா, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், பார்க்கப்படணும், நான் பார்வை அடையணும், நான் என் கண்ணு என்ன பண்ணணும், பார்க்கணும், உங்களை பார்க்கணும். அந்த பர்டிகுலர் வார்த்தை சொல்றாரு. 52ஆம் வசனம் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ண ரட்சித்தது, நீ பார்வையடைந்து போ. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்று செய்யாம இயேசு செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க சும்மா இருந்தா உங்க வாழ்க்கையில நினைக்கலாம் அது மாம்சம் இருக்கிற வரைக்கும் ஓடும், அப்புறம் கொஞ்ச நாள் தான் ஓடும், டீசல் இருக்கிற வரைக்கும் தான் ஓடும் இன்ஜின், அதுக்கு பிறகு என்ன பண்ணும், ஆஃப் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கிட்டு வந்து ஊற்றுனா தான் போகும். அதனால தான் டீசல் எப்போது இருக்கான்னு பார்க்கணும், அதே மாதிரி பேட்டரி சார்ஜர் இருக்கான்னு பார்க்கணும். அல்லேலூயா. காலையில் எழுந்திரிச்சு சுவிட்சை அமுக்கணும்னா வண்டி என்ன பண்ணும், தெரியுமா, திணறும். ஆனால் அதே இதை கிக்கர் அடிச்சுட்டு எடுங்க, ஸ்டக்கன் மாட்டிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பள்ளத்தாக்கு நிரம்பணும், நம்ம ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு வரணும்னா நீங்கள் முதலாக தேவனை கூப்பிடுங்க. அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுறதுன்னா என்ன, இதுதான் தேவன் வர்றதுக்கு வழி. என்ன வேற வழி இல்லை. விசிட்டிங் கார்டு கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு வருவாங்க. அப்படித்தானே? அப்படி சொன்னால் புரியாதோ? அழைப்பு பத்திரிக்கை ஒன்றை கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு வருவாங்க. பத்திரிக்கை கொடுக்காம நீங்க வாங்க சார், வாங்க பிரதர், வாங்க பிரதர் சொன்னா வருவாரா? ஆமா, வரமாட்டாங்க. நம்ம பத்திரிக்கை கொடுத்தா தான் வருவாங்க. அல்லேலூயா. பாருங்க, பாருங்க போன வாரத்திலே பத்திரிக்கை அனுப்பிட்டாங்க. ஏன் இப்போ வர்ற பூரா பத்திரிக்கையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு மட்டும் வரணுமே, தனியாக வரணுமே, என்ன சொல்கிறீ அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, நாங்கள் வர்றது வந்துடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போனா நமக்கு என்ன தருது, அந்த வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டில் போய் அந்த கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மனசு வருதா வரலையா? அது மாதிரி தான் ஏசப்பாவுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு அழைப்பு கொடுத்துட்டு, அழைப்பில் இப்படி ஒரு பேரை வைங்களேன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பத்திரிக்கை கொடுக்கையிலேயே நீ வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி. ஆனால் ஒன்று, இந்த இது மாதிரி இப்போ கூகுள் பே, இது கியூஆர் கோடா, அது QR கோடா, அந்த கோடை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன், நீங்கள் ஜிபே பண்ணி விடுங்க, நீங்கள் வரலைனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பணம் வந்தால் போதும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஜிபே பண்ண முடியாது. ஹலோ, ஜிபே பண்ணுறதா இங்கே பண்ணிக்கலாம், ஏசப்பாட்ட பண்ணவே முடியாது. நீங்கள் கூப்பிட்டா தான் வருவார். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து, நீங்கள் கூப்பிட்டா அவர் வருவார். என்ன ஆனந்து, அவர் கூப்பிட்டா வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே வாய்க்கால் வெட்டப்பட்டது, இங்கே கூப்பிட்டால் அங்கே பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்னன்னா, அதே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் படிங்க. அங்க என்ன ஆயிப்போச்சுன்னா, அங்க ஒரு கல்யாணம் நடந்துச்சு. கானாவூர்ல ஒரு கல்யாணம். அங்க இயேசுவுக்கும் அங்க அழைப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவும் இயேசுவின் தாயும் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணப்பட்டாங்களாம், அழைக்கப்பட்டிருந்தாங்க. அழைக்கப்பட்டிருந்தனால அங்க ஒரு குறைவு நீங்கினது. நீங்க அழைக்கணும். காலையில எந்திரிச்சோன்னு, ஆண்டவரே என் கூட வாங்க, நான் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய போறேன், இந்த கடைக்கு போறேன், என் கூட வாங்க, இன்னைக்கு நான் வண்டி ஓட்ட போறேன், என் வண்டியில பாதுகாப்பா கூட்டு போங்க, ஆண்டவரே நான் இந்த வேலையை செய்ய போறேன், நீங்க கூட வாங்க. அழைக்கணும். நான் சொன்னேன் கூப்பிடணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், அழைக்கணும். அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. சரி, முதல்ல யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் நினைக்கிறேன் முதல் பத்திரிகை யாருக்கு கொடுப்பாங்க,
மாமன் வீட்டுக்கு. ஏன்? உரிமை மட்டும் இல்ல, அது கணக்கோட தான் கொடுப்பான். அப்பதான் அவர் மாட்டு வண்டியில அந்த காலத்துல மாட்டு வண்டி தான், இப்ப டெம்போ. அல்லேலூயா. அன்னைக்கு மாமன் வீடு வர்றாங்கன்னா மணி கட்டி, நாங்களாம் போயிருக்கேன், நான் வண்டி வேலை ஏறி உட்காந்துருக்கேன். எங்க அப்பா வண்டி மாட்டு ஓட்டி எங்க அத்தை வீட்டுல கல்யாணம் நடக்குது மகளுக்கு. இங்க இருந்து போறோம் நகரியத்தானுக்கு, எங்க இருந்து மருங்கிப்பட்டியில இருந்து நகரியத்தானு போறோம். அப்ப நான் சின்ன பிள்ளை, என்ன மஞ்சட்டு மாடு களம் பாட்ட மாதிரி மழை இது போட்டிருக்காங்க, மணி போட்டிருக்காங்க, அப்படி டக்க டக்க டக்குன்னு எங்க வீட்டில் வேலை செய்கிறேன். அப்படி அது அந்த ஊருக்கிட்ட கிட்டத்தில் ஒன்று என்ன தெரியுமா, வேகமாக விரட்டினேன். அது சவுண்டு கேட்கணுமா, மாமே வரான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் அனுபவத்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அந்த மணி மாடை போட்டு போவையில் பார்க்கணும். அதுக்கு ஒரு கவுரு மாற்றி, எங்கள் வீட்டில் அந்த தட்டு வண்டி மாடு கவுருலாம் இருக்கும், போட்டு அப்படி போகிறாரு, அப்படி பிடிச்சி போகிறாரு. எங்கள் அப்பா நல்ல வெள்ளை எப்போவுமே அப்படி அவருக்கு காலரில் ஒரு கர்ச்சி போச்சு, அப்படி நீட்டாக உட்காந்துருக்காரு வண்டியில். எங்கள் அம்மா அதை விட நல்லா போகிறோம். ஆனால் அங்கே பார்த்தாங்க, மாமா வீடு வந்துட்டாங்க, சீக்கிரம் வந்துட்டாங்க. அப்போ நம்ம நேராக போயிடலாம், வாங்கன்னு அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு வரவேற்க. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே போய் இறங்கினோன்னு வரவேற்கிறாங்க. அப்புறம் ஆளாத்துறாங்க, எவ்வளவையா காசு போடுவேன். அல்லேலூயா. போட ஆளாத்திலே காசு வர்றதை தான் இப்படித்தான் வரவேற்றாங்க. அல்லேலூயா. முதல் மரியாதை செஞ்சாங்க. நான் சொல்கிறேன், இயேசுவுக்கு நீங்கள் முதல் மரியாதை, இயேசுவுக்கு நீங்கள் முதல் அழைப்பு. உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க? காலையில் எந்திரிச்சோன்னே இன்னென்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நீங்கள் என் கூட வாங்க, நான் இப்போ போகிறேன், தாலிவாசி போகிறேன் ஆண்டவரே, இந்த கடை திறக்க போகிறேன், நீங்கள் கூட வாங்க, என் கடையில் கூட இருந்து வியாபாரம் பண்ணுங்க, அனைவரை கொண்டு வாங்க. இப்படி சொல்லி போய் பாருங்களே, கர்த்தர் உங்களை அறியாமலேயே இந்த வருஷம் காற்றையும் பார்க்க மாட்டீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காற்று அடிச்சிருக்காது, மழையும் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் கல்லா ரொம்பவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அவரை என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிச்சு கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போகாமல் போயிடாதீங்க. காலையில் எந்திரிச்சு உங்கள் வயக்காட்டுக்கு போயில என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு போங்க. கர்த்தர் உங்களை வயக்காட்டில் எந்த பூச்சியும் பறாது. அல்லேலூயா. கூட்டிகிட்டு போய் பாருங்க. இந்த மனுஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கானாவூரில் ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு போய் இயேசுவையும் மரியாதை என்ன பண்ணுறாங்க, அழைச்சிட்டாங்க. அழைச்சி போனால் அங்கே கல்யாணம் ஜாம் நடக்குது. அப்போ அந்த இங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணணும், கறி போட்டாத்தான் கல்யாணம். அல்லேலூயா. இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறா தெரியுமா, இயேசு அழைக்கிறது இல்லை, கறி இல்லைன்னா சும்மா ஒன்று சும்மா பேருக்கு வச்சு கணக்கு பண்ணி முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு அங்கே திராட்சை ரசம் தான் முக்கியமான ஒரு விருந்தாக இருந்துச்சு. திராட்சையில் ரசம் செஞ்சு அது வைக்கிறதா. அது குறைஞ்சி போனோடனே போய் மரியாள்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களே. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் மரியாள்கிட்ட சொன்னால் நடக்குன்னு பார்க்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி ரெக்கார்ட் பண்ணும்போது எடுத்துட்டு பாருங்க, அப்படி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. இல்லை, மரியாள்கிட்ட சொன்னாலும் நடக்காது, சந்தியாப்பட்ட சொன்னாலும் நடக்காது, இயேசுகிட்ட சொன்னால் தான் நடக்கும். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, சரி அங்கே இருக்கார், இயேசுகிட்ட போய் சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, இன்னும் எனக்கு என்ன வேலை வரல. என்ன அந்த டைம் வரல அவருக்கு, அவர் ஆண் பிதா பயன்படுத்துகிற நேரம் வரல. ஆனால் விடலை. அவங்க போய் அப்படியாவது போய் அழைச்சிட்டு இருக்கிறாங்க, வாங்க நீங்கள் வந்து தான் செய்யணும். உடனே சொல்கிறாரு, கண்ணை மூடிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, எப்பா போய் ஜாடியில் போய் என்ன பண்ணுங்க, தண்ணியை நிரப்புங்க. பிறகு என்ன, பிதாவே இவர்களை ஆசீர்வதி, திராட்சரசமாய் மாற்றும் அப்படி சொல்லி எல்லாருக்கும் நேரம் சொன்னாரா? சொல்லலைங்க. பந்து விசாரணைக்காரனை கூப்பிட்ட போய் பழுமாறுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல், கூப்பிட்டவங்க சந்தேகப்படாமல் அதை செஞ்சாங்க. அதனால தான் அங்கே அற்புதம் வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டுட்டு போயிட்டு, என்ன இன்னைக்கு 2 ஆளை காணோம், எப்போது வர்ற ஆள் கூட இன்றைக்கி வர காணாமே, ஐயோ கடையை திறந்து வச்சுருக்கோம், எப்போது வர்ற வியாபாரி வரலையே, எப்போது வர்ற டெய்லி வர்ற கஸ்டமர் கூட அடுத்த கடைக்கில போகிறாங்க. போகலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு பள்ளத்தாக்கை நிரப்புவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நில்லுங்க. அவங்க விசுவாசத்தோடு போய் மோந்து கொடுத்தாங்க. அது முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மிகவும் ருசி உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போன வருஷம் நடந்த வியாபாரத்தை விட இந்த வருஷம் நடக்க போகிற வியாபாரம் பெருசாக இருக்க போகுது.
அல்லேலூயா. போன வருஷம் நீங்க அடிச்ச நெல்லை விட இந்த வருஷம் அடிக்க போற நெல் பெருசா அடிக்க போறீங்க. அல்லேலூயா. ஐயா, போன வருஷம் வியாபாரம் நடந்த கடையில வியாபாரம் நடந்த விட இந்த வருஷம் வியாபாரம் பெருக போகுது. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. காற்றை நீ காண மாட்டாய், மலையை பார்க்க மாட்டாய். காற்றை நீ காண மாட்டாய், மலையை பார்க்க மாட்டாய். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா. கண்மலையை தண்ணீர் தடாமாவும் கற்பாறையை நீரூற்றுகளமாய் மாற்றுகிற அருள்நாதர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கற்பாறையை போல இருக்கலாம், அதுக்குள்ள உங்களுக்கு நீரூற்றை கொடுத்து தாகம் தீர்ப்பார், உங்கள் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தேவையும் அவர் சந்திப்பார். போன வருஷத்தோட அதான் சொல்ற எபினேசரே, எபினேசர்னு பாடினார்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அவர் உங்க குடும்பத்துக்கு உதவி செய்வார். என்னென்ன பகுதியில் உதவி வேணுமோ அதெல்லாம் செய்வார். கவலைப்படாதீங்க. ஒன்னே ஒன்று செய்யுங்க, அவரை கூப்பிடுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னபடி செய்யுங்க. அல்லேலூயா. சரி சொல்லுங்க, கூப்பிடுங்க, அவர் சொன்னபடி செய்யுங்க, அங்க உங்க பள்ளத்தாக்கு நிரம்பும். அல்லேலூயா. சொன்னபடி செய்யாம கூப்பிட்டுட்டு விட்டுட்டா, அவர் சொல்ற கண்ணை மூடி செய்யுங்க. உட்கார்னா உட்காரு, கேணிக்கல விழுனா விழு. அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. அவரை சொன்னபடி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்கை நிரப்புவார். ஆமே. இது வேண்டாம் சொல்றாரு, இதை வீட்டை விட்டு எடுத்து போடு. இந்த அசுத்தமானது உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்நிய தெய்வங்களுக்கும் விக்கிர அசுரத்துகள் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. தூக்கி போடுன்னு சொன்னா உடனே கீழ்ப்படிங்க, தூக்கி போடுங்க. உங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சொல்றார், நீ சொன்னபடி அவர் செய்வார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தவர், சொன்னபடி செய்கிறவர். அவர் வார்த்தையால் சொன்னதை கையினால் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையினால் சொல்லப்பட்டதை இந்த கரத்தினால் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் இந்த வருஷம் அப்படி செய்ய போறார். நீங்க போன வருஷம்லாம் அப்படியே சோர்ந்து போயிருந்தீங்கல்ல, கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் ஒரு செழிப்பு வரும். அல்லேலூயா. 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 அதனாலதான் சொல்றாரு, நீங்க அந்த கீழ்ப்படிங்க, அவர் சொல்றதை செய்யுங்க, அவரை கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு. அந்த அம்மா அவங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க, அவன் கூப்பிட்டான், அவனுக்கு அற்புதம் நடந்துச்சு, கண் தெரியாதவனுக்கு. இங்க பாருங்க, அவர் சொல்றபடி என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க, உடனே என்ன நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. இன்னும் மூணாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணாங்க பாருங்க, மரியாளும் மார்த்தாளும், அவளுக்கு ஒரு நல்ல தம்பி, கூட பிறந்த தம்பி, ஒரே ஒரு தம்பி. அவங்க வாழ்க்கையில இயேசு ரொம்ப நேசிக்கிறவங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு அன்பா நேசித்த அந்த லாசரு வியாதிப்பட்டு மரிச்சிட்டான். வியாதிப்பட்டான். அவர் வியாதிப்பட்டான்னு சொல்லி தான் இயேசு விட்டு ஆள் அனுப்புறாங்க. என் சகோதரன் வியாதிப்பட்டிருக்கிறேன், வாங்க இயேசுவே சுகமாக்க வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. ஆனா போயிட்டு அவங்க திரும்ப வர்றதுக்குள்ளே லாசர் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். செத்து போயிட்டான். எல்லாரும் செத்த முகத்தோடு அழுகுறாங்க. இவர் கூப்பிடாம, இவருக்கு இருக்கிற பாருங்க, இவர் உடனே வந்திருந்தாருன்னா கல்லறைக்குள்ள போகாம எழுப்பக்கூடாது. இவருக்கு தெரியுது, சரி இது கர்த்தர் நாம மகிமைப்படும் சொல்லி இவர் வெயிட் பண்ணிட்டு ஒரு 3 நாள் சென்று போறார். நமக்கு தாமதிக்கலாம், ஜெபங்கள் தாமதிக்கலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்க பள்ளத்தாக்கு நிரம்பும். இந்த மரியாளும் மார்த்தாளும் ஜெபம் பண்ண ஜெபம் தாமதிக்கப்பட்டது ஒளிஞ்சி, ஆனா நிறைவேறாம போகல. ஹலோ, நம்ம வாழ்க்கையில ஜெபம் தாமதிக்கப்படலாம், ஆனால் இவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன பண்ண மாட்டான், மறிச்சிருக்க மாட்டானே. ஜெபம் அவருக்கு தெரியும்,
இன்னைக்கு பிதா மகிமை அடைவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாமதிக்கலாம் உங்க ஜெபத்துக்கு, கர்த்தர் பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மரித்தாள் மரியாளுடைய ஜெபத்துக்கு தாமதிக்கப்பட்டது, ஆனா பதில் உண்டு. உங்க குடும்பத்தில் உங்க கணவன் ரட்சிக்கப்படலைன்னு கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலைன்னு கவலைப்படாதீங்க. விடாம கூப்பிடுங்க, அது நிறைவேற வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கட்டாயம் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூப்பிட்டாங்க. அவர் வந்தார், கொஞ்சம் லேட்டா வந்தா இங்க வந்து பார்த்தா ஒரே அழுக. இயேசு வர்றாருன்னு சொன்னோன்னு யார் ஓடினது முதல் ஆளா? யாருங்க ஓடினது? மரியாள் தாங்க ஓடினான். ஓடி போய் வாசப்படி அங்க வெளி முத்தத்துல அங்க ரோட்டு ஓரத்தில் வர்றவர போய் நின்றுக்கிட்டு, நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டேன் தெரியுமா ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது, மார்த்தாள் ரைட், மரியாள் இங்கே தான் இருந்தாலும் ரைட், சாரி மன்னிக்கவும், மரியாள் சாரி மார்த்தாள். பாருங்க, அவ போயிட்டு அங்கே போய் நீங்கள் இருந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஏதோ பாவம் துக்கம் சாரிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், வந்தவொடனே என்ன தெரியுமா கேட்டார்? எங்கே வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயில கலர்கிட்ட போகணும்னு ஒருத்தன் சொல்கிறேன், ஆண்டவரே 4 நாளாச்சு மறிச்சு, நாருமே இப்போ எதுக்கு அங்கே போறிய கல்லறைக்கு? கல்லறையில் போய் நான் நாரும் மூக்கை பிடிச்சிட்டு தான் பார்த்துட்டு வரணும் அப்படி சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, வாடா நான் சொல்கிறபடி செய். அல்லேலூயா. உனக்கு வாழ்க்கை நாற்றமாக இருக்கலாம், நாற்றமாக இருக்கலாம். அடுத்தவங்க பார்த்து உன்னை பார்த்து ஏன் இந்த வாழ்கிற சாகுன்னு சொல்லிக்கலாம். நாற்றமான வாழ்க்கையாக இருக்கலாம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷமாக இருந்து ஏன் நாற்றமாக இருக்க, அடுத்தவளுக்கு வாசனை இல்லாமல் அப்படி சொல்லி உன்னை பார்த்து அநேகர் சொல்லலாம். கர்த்தர் நாற்றம் எடுத்த வாழ்க்கையை தான் அவன் நறுமணமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இந்த லாசர் வந்தான், அங்கே இருந்தான். உடனே அவருக்கு தெரியும், அவர் சொன்னால் உடனே கல்லெல்லாம் ஓடி போயிருக்கும், எல்லாம் பண்ணியிருப்பார். இல்லை, இவங்க நாற்றமானதை இவங்க விசுவாசித்து தூக்குனாத்தான் அப்படின்னு சொல்லி உடனே சொல்ற, இந்த கல்லை என்ன பண்ணுங்க, பரட்டு. உன் வாழ்க்கையை கொஞ்சம் பரட்டிப்பார். நான் அப்படியே வாழ்வேன், இப்படி தான் இருப்பேன்னு நினைக்காத. உன் வாழ்க்கையில் ஒரு பரட்டிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், நான் இப்படி தான் இருப்பேன், கொஞ்சம் பிரட்டி பாருங்க. இந்த மகளுடைய வாழ்க்கையில கல் புரட்டப்பட்டது. உடனே சொன்னார், லாசருவே வெளியே வா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கல் இருக்குங்க, நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு ஒரு கல். நாம் உயிர்த்தெழுந்த தேவனுடைய பிரசன்னத்தை மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கல். அல்லேலூயா. அந்த கல்லை கொஞ்சம் புரட்டுங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. நாற்றமா இருக்கலாம், அந்த நாற்றத்தை வாசனை உள்ளதாய் மாற்ற இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை நாற்றம்னு சொல்லியிருக்கலாம், உங்களை சமுதாயம் பார்த்து, உங்க தெரு பார்த்து சொல்லியிருக்கலாம், உங்களை உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லிக்கலாம். நான் சொல்றேன், இனி சொல்ல போறாங்க, இவங்க போற வழிதான் நல்ல நறுமணமான வழி, இயேசு தான் தெய்வம் அப்படி சொல்லி உங்க முன்னாடி வரப்போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பின்னாடி வரணுமா? உங்க வாழ்க்கை ஒரு நறுமணமா மாறட்டும். உங்க வாழ்க்கை, பேச்சு, நடை, உடை எல்லாம் நறுமணமா மாறணும்னா முதல்ல என்ன பண்ணுங்க, நறுமணம் வெளியே வராதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்க அந்த கல் என்ன பண்ணணும், புரட்டி போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் சொன்னாங்க நாற்றம் எடுத்து போச்சு, 4 நாள் ஆச்சு, ஐயோ அங்கே யாருமே இருக்க முடியாது. நான் நிறைய பேர் நினச்சிருப்பேன், எல்லாரும் ஒரு சில பேர் முந்தானியை எடுத்துட்டு மூக்கில் வச்சுருந்துருப்பாங்க, ஒருவேளை கர்ச்சிப்பு எடுத்துட்டு மூக்கில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா சிலர் ஒருவேருக்கு கர்ச்சிப்பு இல்லாத மூக்கை பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ இவன் மட்டும் வீச போகுது அப்படி உங்கள் குடும்பம் வீசி இருக்கும் மற்றவங்களுக்கு. ஆனால் இந்த வருஷம் உங்களை பார்த்து அநேகர் நறுமணமாய் வரப்போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, லாசர் வாழ்க்கையில அங்கே உயிர் வீழ்ச்சி வந்தது. அல்லேலூயா. லாசர்வே வெளியே வா என்று சொன்ன உடனே லாசர் என்ன பண்ணாரு, வந்தாரா வரலையா? வந்தாரு. வந்தவரை உடனே என்ன பண்ணாங்க, அப்படி அவர் நடந்தாரா?
நடந்தாரா நின்னாரா? ஹலோ, நடந்தாரா நின்னாரா? அவர் நடக்கல, நின்னாரு. அல்லேலூயா. அவர் நின்ன உடனே சொன்னாரு, கட்டெல்லாம் என்ன பண்ணுங்க, கால்களின் கட்டையும் அவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. காலு கட்டை என்ன பண்ணுங்க? அவன் வேற மாதிரி அங்கங்க போயிட்டு இருந்தேன், கட்டை விழுத்து விடுங்க. அப்ப கையும் காலெல்லாம் கட்டுறாங்களே தெரியுமா உங்களுக்கு? தூக்கி போட போயில, உள்ள போடையில போயில தான் வெட்டிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உயிர் தெழுந்தும் போது கட்டோட வெளியே வரக்கூடாதான். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில கூட சில கட்டுகள் இருக்கும். நம்முடைய உயிர்மீட்சி, உயிர்த்தெழுதின ஆவியை பெற முடியாதபடிக்கு, இயேசுவின் அபிஷேகத்தை பெற முடியாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு எலும்புன்னு சொல்லிட்டார், இயேசுவின் பிள்ளையா மாறிட்டீங்க, ஆனா ஆவியில் அபிஷேகம் பண்ண முடியல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டை அவிழ்க்கப்படணும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம இஷ்டம் போல நடக்கக்கூடாது. அதுக்கு தான் கால் கட்டை அவுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. காலை கட்டி வச்சா அவன் இஷ்டத்துக்கு நடக்க முடியுமா? ஆனா இயேசு சொல்றாரு, காலை அவுத்து விடுறா, அப்ப அப்படியாவது என் பின்னாடி வரட்டும். அல்லேலூயா. கால் கட்ட அறுக்கப்படும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிடிக்காத செயல்கள் எல்லாம், அந்த போற பாதைகள்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து நடக்கணும். அப்பத்தான் உங்க வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து செயல்படுவார். அல்லேலூயா. கட்ட விடுங்க, கை கட்ட வருங்க. எப்படி கை கட்டுருந்துச்சு, கட்டிப்பட்டுருந்துச்சு, அதை அவுத்து விட்டாங்க. கையினால அவன் எத்தனையோ காரியத்தை செஞ்சு கட்டப்பட்டு கிடக்கிறான், அவனை கட்ட அவிழ்த்து விடுங்க. இப்ப பாருங்க, அவன் எப்படி தெரியுமா நடந்தானா? ராஜா நடை நடந்தான். அல்லேலூயா. அவன் செத்து போனவனா இல்ல, உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனாய் அந்த தேசத்துக்கு, அந்த பகுதிக்கு வாழ்ந்து காட்டினான். என்ன நம்பிடுதானா? என்ன நம்பிடுதானா? நீங்க வாழ்ந்து காட்ட விரும்பலையா? யோ, இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டையும் கைகளை காலில் கட்டிப்பட்டிருக்க கட்டை அவுத்து விடுங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் நடப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றுங்க. அல்லேலூயா. அப்ப உயிர்மீட்சி ஆவியானவர் வருவார், வந்து உங்களை அபிஷேகத்தில் நடத்தி உங்களை எல்லாருக்கும் மேல தலையை உயர்த்தி காட்டுவார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த ஆவி தான் நமக்கு வேணும். இயேசு உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு பரமபிதா பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு ஆவியை அனுப்பிட்டு போனார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு? நடத்துவார் சொன்னாரே. அந்த நடத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படணும்னா கட்டா விழுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாவக்கட்டால இருக்கலாம், சாப கட்டா இருக்கலாம், எந்த கட்டா இருந்தாலும் சரி, பாரம்பரிய கட்டா இருக்கலாம், இதெல்லாம் அவுத்து விடுங்க. அவுத்து விட்டு நடந்து பாருங்க, கர்த்தரை ஆராய்ச்சி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஆமென். அல்லேலூயா. உங்க தொழில பாரம்பரியத்தை கொண்டு வந்துடாதீங்க, உங்க வீட்டில் பாரம்பரியத்தை கொண்டு வந்துடாதீங்க, அது சாபம். அதனாலதான் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள அஸ்ரோத்தையும் அந்நிய தெய்வங்களை என்ன பண்ண, உன்னை விட்டு விலக்கி போடு. விலக்கி போடுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, அங்கே உயிர்த்தெழுந்தான் லாசர். என்ன பண்ணான்? உயிரோடு எழும்பினான். அவனை பார்த்து யாருமே அவனை பார்த்து செத்து போன மாதிரியா இருந்தான்? நல்லா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களா இப்படி இருக்கிறாங்க, இவங்கள இப்படி இருந்தாங்களே, இவங்க வேற மாதிரில இருந்தாங்க, இவங்க சிகரெட்டையும் பீடியும் குடிச்சுக்கிட்டுல இப்படி இருந்தாங்க, வேதத்தை தூக்குற இடத்துல இப்படி குவார்டர் பாட்டில் தூக்கணும், இப்போ பாரு வேதத்தை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு பார்த்து அந்த கட்டிலிருந்து நம்ம விலகும் போது ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆமென். உங்க பள்ளத்தாக்கு நிரம்பும். மகனே, நீ காற்றை பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு நிரம்பும். அல்லேலூயா. நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமாய் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 17 17 8வது வசனத்தை படிங்க.
அப்பொழுது ஆ, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. உண்டாகி அவர், ஆ, நீ எழுந்து ஆ, சீதோனுக்கு அடுத்த ஆ, சாரிபாத் ஊருக்கு போய் ம், அங்கே தங்கியிரு. ம், உன்னை பராமரிக்கும்படி ம். அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். வாசிங்க, முழுமையா வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து எழுந்து சாரிபாத்துக்கு போனான். போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். இருந்தால், அவளை பார்த்து ஆ, கூப்பிட்டு, கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஆ, ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். என்றான். கொண்டு வர அவள் போகிற போது ஆ, அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, ஆ, கொஞ்சம் அப்பமும் ம், உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். ம், அதற்கு அவள், ம், பானையில் ஒரு பிடி மாவும் ம். களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ ஆ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக ஆ, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஆ, 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். பொறுக்குகிறேன். ஆ, அப்பொழுது எலியா ஆ, அவளை பார்த்து, ம், பயப்படாதே, ஆ, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆ, ஆனாலும் ம், முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ம், அவள் போய் ம். எலியாவின் சொற்படி செய்தாள். ம். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்த வருஷம் அப்படி செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. ஆமென். ஏன்னா இந்த வார்த்தையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா. ஆமென். என்ன செஞ்சாரு? எலியா ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அங்க பஞ்சம், தேசத்துல பஞ்சம், ஓவர் பஞ்சம். அப்படி சூழ்நிலையில அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சாரிபாத்து விதவை இருக்கா. அவள் விதவினாரு, கணவனை இழந்தவள். அவள் பாருங்க, அவள் வாழ்க்கையில கொஞ்சம் தான் மாவு இருந்துச்சு, கொஞ்சம் தான் எண்ணெய் இருந்துச்சு. ஆனா இதை செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லி இவ போய் குச்சி புரைக்கிட்டு இருக்கிற நேரத்துல எலியா போறாரு. என்னம்மா? அம்மா, எனக்கு கொஞ்சம் குடிக்க முதல்ல தண்ணிந்தா. எப்படி கேட்டாங்க? குடிக்க தண்ணி. இவ பார்த்தா குடிக்க தண்ணினா கொஞ்சோண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் போறா. போற வழியில, அம்மா அம்மா நில்லுமா நில்லுமா, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அப்பமும் ஒரு ரசமும் தாமா அப்படின்னு. யோ, நானும் என் பிள்ளையும் இதை சாப்பிட்டுட்டு சாகலாம்னு சொல்லி குச்சி புரைக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும். வருமானமே இல்லை, எப்படி கர்த்தருக்கு கொடுக்கறது? கொஞ்சம்தான் வருமானம் வந்திருக்கு. நம்ம நினச்ச மாதிரி 100 மூடை அரிசி நெல் விளையலை, 20 மூடை தான் விளைஞ்சிருக்கு. எப்படி இதில் உண்டே தசமாக கொடுக்கறது? கொஞ்சம் தான் சம்பளம் வாங்குகிறோம், அதை போய் எப்படி தசமாக கொடுக்கறது? அப்படி நம்ம நினைப்போம். இந்த அம்மாவும் அப்படித்தான், கொஞ்சம் தான் இருக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் எலியா சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீ சாக போகிறது சாகு, பரவாயில்ல. எப்படி? நான் அப்படி தான் சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். இங்கே எழுதலை. சாகப்போ சாகு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் சாவோம். ஆனால் முதல்ல என்ன பண்ணு, கொஞ்சோண்டு எனக்கு ஒன்று, முதல் சுட்டதை முதல் இதை எனக்கு கொண்டு வா. ஏன்னா 2வது சுடுறதுக்குள்ளேயும் மாவு காலியாக போயிடும் சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அவர் பயங்கரமான ஆளாக இருக்கார். அல்லேலூயா. இவன் என்ன பண்ண தெரியுமா? எலியா சொன்ன வார்த்தையை அவ்வார்த்தையின்படியே அவள் செய்தான். பைபிளே இருக்கு. செய்தாள், வார்த்தையின்படி செய்தாள். முதலாக சுட்டு அந்த தீர்க்கதரிசிக்கு வைத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அவருக்கு பைபிள் சொல்லுது, முதலாவது உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணு, கனம் பண்ணு. உன் தேவனாய கர்த்தரை கனம் பண்ணு. முதலாவது அவருக்கு செய். முதலாவது ஒரு நேரத்தை அவருக்கு கொடு. முதலாவது ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடு. முதலாவது உன்னுடைய வருமானத்தில் இயேசுவுக்கு கொடு. உன் வாழ்க்கையிலே ஒன்று குறையில்லாமல் இந்த வருஷம் உன்னை நடத்துவார், பள்ளத்தாக்கை நிரப்பி. ஆனால் அந்த காலத்தில் நம்ம மக்கள் செய்வாங்க தெரியுமா? இப்போ செய்கிறாங்களா என்னன்னு தெரியல.
நம்ம வீட்டில் முத களத்தில் அடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பொட்டி நிறைய நெல்லை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அவங்க தெரிஞ்சுதாங்க செஞ்சுருக்குறாங்க, நம்ம தான் தெரியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது கொண்டு கோயிலை பள்ளிப்படத்தில் கொட்டி, அது பார்த்தீங்கன்னா மூட்டை கணக்காக வரும் அந்த ஆளுக்கு கோயில் பைக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏன் செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியலை, ஆனால் இந்த காலத்தில் தெரியுது. நீ செஞ்சா உனக்கு பள்ளத்தாக்கு நிரம்பும். அல்லேலூயா. உன் வீட்டில் அப்பமும் தண்ணீர் குறையாது. நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்கு வந்து அப்படி செஞ்சதுனால ஒரு குறை இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நானும் சில குறைவு இருந்துச்சு எனக்கும். தாவீது ஐயா வந்தார், பிடிச்சார், ஒரு புடி பிடிச்சார். ஐயா புடி தபடா பிடிச்சின்னு என்னை விட குரண்டி புடியா பிடிச்சாரு. ஏப்பா அந்தானா இதுலேயும் கொடுப்பா, இதுவும் நான் தானே தந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பெல்லாம் நான் என்ன பண்ணுறது தெரியுமா? வந்துருச்சுன்னா அதை கணக்கு பண்ணி எழுதி வச்சிருவேன். அல்லேலூயா. இதை ஒரு இடத்துக்கு கொடுத்துடணும், ஊழியத்துக்கு கொடுத்துடணும். இது நமக்கு இல்லை, அது அவருடைய பங்கு. அவர் பங்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அவருக்குரியதை செசாருக்குரியதை செசாருக்கு செலுத்தணும், தேவனுக்குரியதை. ஆமாம், அதுக்காக அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் இருக்கக்கூடாது. வீட்டு வரி போட்டாங்களா, தண்ணி வரி போட்டாங்களா, கட்டிட்டு வந்துடணும். நான் ஏசப்பாட்டு பிள்ளைப்பா கட்ட மாட்டேப்பான்னு சொல்லக்கூடாது. நிலத்து வரி போடுறாங்களா, நிலத்து வரியை கட்டிட்டு வந்துடணும். அது செசாருக்குரியதை செசாருக்கு என்ன பண்ணணும்? கட்டிடணும். தேவனுக்குரியதை தேவனுக்கு கட்டிடணும். அப்படி கட்டி பாருங்க. இந்த எலியா வாழ்க்கையில் எலிச அந்த அம்மா சாரி பார்த்து விதவை வீட்டில் நடந்தது மாதிரி உங்கள் வீட்லையும் என் வீட்லையும் தண்ணீரும் அப்பமும் குறையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே செழிக்கும் பாருங்க. 35 ஏசியா 35:1 படிங்களே. அங்கே சொல்றாரு, செழிக்குமா, செழிப்பு உண்டாகும். வறண்ட நிலமும் மகிழ்ந்து மகிழ்ந்து கடுவெளி கழித்து கடுத்து புஷ்பத்தை போல செழிக்கும். எப்படி இருப்போமா நம்ம தெரியுமா? புஷ்பத்தை போல பூ பூத்து எப்படி இருக்கும் அது மாதிரி இருப்போம். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது, முதலிடம் கொடுக்கும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா என்று அழுத்தி சொன்னார் ஆண்டவர். நீ இதை பேசு. யாரோ ஒரு ஊழியக்காரர் பேசுறது இல்லை, நீ பேசு. கொடுத்து இவங்க செழிக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷம் வனாந்தரம் நிரப்பப்படணும். தான தர்மம் செய்யணும், ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யணும், மிஷினரி கொடுக்கணும். நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்ச நாள் ஒரு சில பேர் தரம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ மிஷினரி கொடுக்கவே மாட்டுறாங்க. நானும் பார்க்குறேன். இன்னைக்கு நாளைக்கு போட்டுறன்னு பார்த்தேன், ஒரு குறைஞ்சிச்சு. சரி நம்ம போட்டுருவோம், அதை குறைவை நிறைவாக்கிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை மறுநாள் நாளைக்கு போக முடியாது, நாளைக்கு மறுநாள் கொண்டு போய் பேங்கில் போட்டு மிஷினரிக்கு அனுப்பிடுவான். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யும்போதுமா, நம்ம தான தர்மங்கள்லாம் செய்யும்போது கடவுள் மகிமை அடைகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன். கர்த்தரதை சொல்லுங்க, கர்த்தரதை திரும்ப தருவார். கொடுப்பார், கொடுப்பார், கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு 2 ட்ரெஸ் எடுத்து தருவார். அல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பதிலே உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். காற்றை நீ காண மாட்டாய், மலையை பார்க்க மாட்டாய். காற்றை நீ காண மாட்டாய், மலையை பார்க்க மாட்டாய். உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், உன் குடும்பம் நிரப்பப்படும், உன் தொழில்கள் நிரப்பப்படும், உன் செழிப்பு வந்தே தீரும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால
யாரெல்லாம் உம்மை கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே பள்ளங்கள் நிரப்பப்படுவதாக, பள்ளத்தாக்கு நிரப்பப்படுவதாக. யாரெல்லாம் உம்மை அழைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுவதாக. யாரெல்லாம் ஆண்டவரே தகப்பனே வேண்டாத கற்களை புரட்டி ஆண்டவரே தள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சி நடப்பதாக ஆண்டவரே, ஆவிக்குரிய உயிர் மீட்சி உண்டாவதாக ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே முதலாவது தேவனுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ, முதலாவது அவங்க கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் அப்பமும் தண்ணீரும் குறையாதபடி அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, காயங்கள் ஆற்றப்படுவதாக. ஆண்டவரே எல்லா கட்டப்பட்ட காரியங்கள் அவிழ்க்கப்படுவதாக, சாபங்கள் நீங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்துக்குள்ள மறைக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.